அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாளவிய யோகம் என்றால் என்ன, இந்த யோகம் என்னென்ன பலன்களை தரக்கூடும், இந்த யோகம் பெற்றவர்களுக்கு சிலருக்கு ஏன் நல்ல பலன்களை தரவில்லை என்பது பற்றியும் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மாளவிய யோகம் அப்படின்னா சுக்கிரனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட யோகம் மாளவிய யோகம். பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று 5 யோகங்கள் உண்டு. இதில் சுக்கிரனை பேஸ் பண்ணி வரக்கூடிய யோகம் இந்த மாளவிய யோகம். சுக்கிரன் களத்திரக்காரகன். சுக்கிரன் உலகில் உள்ள சுகபோகங்கள் அனைத்துக்குமே காரகன் சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த இடங்களில் இருந்தது அப்படின்னா இது மாளவிய யோகம் என கருதப்படுகிறது. அந்த சுக்கிரன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆட்சி பெற்று இருக்கணும் அல்லது உச்சம் பெற்று இருக்கணும். சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடுகள் எது அப்படின்னா ரிஷபம் மற்றும் துலாம். சுக்கிரன் உச்சம் பெற்ற வீடு மீனம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தோ அல்லது சந்திரன் நிற்கும் வீட்டில் இருந்தோ எண்ணி வரும்போது 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு அந்த வீடுகளாக இருந்து, இந்த வீடுகள் ரிஷபம், துலாம், மீனமாயிருந்து அந்த வீடுகளில் சுக்கிரன் அமைய பெற்று இருந்தால் அவர்களுக்கு மாளவிய யோகம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது. இந்த மாளவிய யோகம் கிடைக்க பெற்றவர்கள் எந்தெந்த மாதிரி நல்ல பலன்களை அனுபவிப்பார்கள் என்றால், அழகான சொகுசான வீடு, பூந்தோட்டங்கள் நிறைந்த வீடு, நல்ல வாழ்க்கை துணைவர், எப்போதும் நல்ல சந்தோஷமான குடும்பம், சிறப்பான தாம்பத்திய சுகம், நகைகள், அழகும் அமையப்பெற்றவர்களாக இருப்பாங்க. அழகான வாகனங்கள், வாழ்க்கையே ராஜபோக வாழ்க்கை. அனைத்து போகங்களும் பூமியில் உள்ள லௌகீக வாழ்க்கைகள் என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கோ எல்லாமே அமையப்பெற்றவர்களாக இருப்பாங்க. சிறந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்துவாங்க. அப்படியே சென்ட் அடிச்சுட்டு தான் வெளியில் கிளம்புவாங்க. சொகுசு வாகனத்தில் போவாங்க. அவங்களுக்கு அப்படியே லக்ஸூரியஸ் லைஃப்பை தரக்கூடியது இந்த மாளவிய யோகம். அது மட்டுமின்றி அவங்க வேலை செய்யும் இடங்களில் பல பெண்களோடு அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். வீட்டில் பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கும். குழந்தைகள் சிறப்பாக இருப்பாங்க. கலைகளில் இவங்க யோகம் பெற்றவர்கள் கலைகளில் ஏதாவது ஒரு கலைகளில் அவங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, புகழடையக்கூடிய ஒரு யோகம் உருவாகும். வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். குழந்தைகள் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் அவங்க வீட்டில் எப்பவும் இருக்கும். இது மாளவிய யோகம் அமையப்பெற்றவர்களுக்கான நல்ல பலன்கள். சரி, இந்த யோகம் சிலருக்கு இருக்குது. இதே போல் சிலருக்கு 4, 7, 10 அப்படிங்கிற ஒரு கேந்திரஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியாவோ உச்சமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த யோகம் இல்லை, சந்தோஷம், இந்த மேலே சொன்ன சந்தோஷங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல போனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த மாதிரி இருந்தும் ராகு கேதுக்களோட தொடர்பு வச்சு சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தாலும் இந்த யோகம் அவ்வளவா எடுபடாது. அப்படி இருந்தால் சுக்கிரன் எப்போவுமே சூரியனுக்கும் புதனுக்கும் அருகில் உள்ள கிரகம். நெருக்கத்தில் தான் அந்த கிரகம் பயணிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு பயணம் போகும். அப்படி இருக்கும்போது இந்த சூரியனோட ரொம்ப நெருங்கின 10 டிகிரிக்குள்ள இந்த சுக்கிரன் இருந்தது அப்படின்னா அது அஸ்தங்க தோஷம் பெற்றுவிடும் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி அஸ்தங்கம் அடைந்து விட்டது சுக்கிரன் அப்படின்னா மேற்சொன்ன விஷயங்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும், தடை ஏற்படும். அதனால சுக்கிரன் எனக்கு எல்லாம் இந்த மாதிரி யோகம் என் ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, அப்படி இருந்தும் இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு கேதுக்களோட ரொம்ப நெருங்கிய தொடர்போட இருக்கும், நெருக்கத்தில் இருக்கும், அல்லது சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த யோகம் எடுபடாது. அது மட்டுமின்றி குரு அப்படிங்கிறவர் தான் ஒருத்தருக்கு தனக்காரகன். அவர் பொருளாதாரத்திற்கான காரகன். பெரும் தனம், பெரும் பணம் சேரணும் அப்படின்னா அவர் குரு.
ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் அவங்க கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு பணம் நிறையா இருந்தால் தான் மேற்சொன்ன யோகங்கள்லாம் அமைகிறதுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேதுவோட, ராகுவோட அல்லது சனியோட ரொம்ப நெருக்கமாக பார்வையிலையோ அல்லது சேர்ந்தோ இருந்து குரு பங்கம் இருந்தது அப்படின்னா கூட இந்த மாளவிய யோகம் எடுபடாது அப்படின்னு ஒரு உதாரணம், ஒரு கருத்து இருக்குது. ஆகவே மாளவிய யோகம் என்றால் என்ன, மாளவிய யோகம் என்னென்ன பலன்கள் தரும், எந்தெந்த சுச்சுவேஷனில் மாளவிய யோகம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மாளவிய யோகம் எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு எப்படி எப்படி பலன் தரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். மாளவிய யோகம் என்பது கேந்திரங்களில் மட்டுமே பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் திரிகோணங்களான 1, 5, 9 சுக்கிரன் இருந்ததுன்னா அதற்கும் சிறப்பான பலன்கள் உண்டு. அது மாளவிய யோகம் சொல்ல மாட்டோம். அந்த சுப கிரகங்கள் 1, 5, 9 இருந்ததுன்னா அது சிறப்பான பலன்களை தரக்கூடும். அதனால சுக்கிரன் என்பவர் எல்லா லக்னக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தருவார், எப்படி இருந்தால் என்ன பலன்கள் தருவார்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.